வயதான பெண் சூனியக்காரி. Subscribe my channel. இங்கே வேட்டைக்காரன் அந்த பாட்டில் தண்ணீரை பின் மீது தெளித்தவுடன் பின் உடனடியாக கால்களுடன் மனிதனாக மாறியது. அப்போது வேடன் சொன்னான், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். அப்போது ஆதன்மையில், வேட்டைக்காரனே, நீயும் மிகவும் அழகாக இருக்கிறாய். இவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலைக் கேட்ட மைனா பறவை, இதையெல்லாம் செய்துவிட்டீர்களா? பேச நேரமா? சூனியக்காரி சரியான நேரத்தில் பாடம் கற்கவில்லை என்றால் எல்லாம் பாழாகிவிடும். என்ன செய்ய வேண்டுமோ அதை சீக்கிரம் செய்யுங்கள், இல்லையெனில் சூனியக்காரி வந்துவிடும். மாயாவி இளஞ்சிவப்பு வேட்டைக்காரனுடன் குடிசைக்குள் வந்து, அந்த மந்திரப் பானையை இங்கிருந்து அகற்று, அப்போதுதான் உனக்கு நரகத்திற்குச் செல்லும் வழி கிடைக்கும் என்றாள். வேடன் குளத்தை அகற்றியபோது ஒரு படிக்கட்டு பாதாளத்திற்குச் செல்வதைக் கண்டான். மூவரும் அதே படிக்கட்டில் இறங்கினர். ஆதன்மையில் சொன்னாள் வேட்டைக்காரன், பார், பாம்பு நம் அனைவரையும் பார்த்து தன் பேட்டையை உயர்த்தியது. பாம்பு தன் தொப்பியை உயர்த்தியதும் வேட்டைக்காரன் தனது ஜஹர் பாலா அம்பு மூலம் பாம்பை கொன்றான். ஆதன்மையில் வேட்டைக்காரனிடம், நீ அழகாக இருக்கிறாய் மட்டுமல்ல, நல்ல தாங்குபவனாகவும் இருக்கிறாய். இறந்த மனிதனின் மண்டை ஓட்டைப் பார் என்றாள். எச்சரிக்கை. வேட்டைக்காரன் பழைய சூனியக்காரியை அணுகினான். அப்போது அந்த முதிய சூனியக்காரி, நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஏதாவது செய்யத் திட்டமிட்டுள்ளதை நான் காண்கிறேன். இப்போ நீங்க எல்லாரும் ஓடிப்போறேன், எல்லாருடைய கழுத்தையும் உடைத்து இரத்தத்தைக் குடிப்பேன் என்று சொன்னீர்கள். பின்னர் வேடன் ஒரு அம்பை எடுத்து சூனியக்காரியை கொல்ல முயன்றான். ஆனால் அந்த அம்பு சூனியக்காரியை பாதிக்கவில்லை. அப்போது சூனியக்காரி வேட்டைக்காரனைக் கொல்ல வந்தபோது ஆதன்மையில் ஒரு அம்பு எய்தது மந்திரவாதியின் மீது அல்ல, ஆனால் மனிதனின் மண்டை ஓட்டின் மீது. வேட்டைக்காரன் ஆதன்மையில் வேண்டுகோளின் பேரில் வேட்டைக்காரன் அம்பு எய்தவுடன் அவனது மண்டை உடைந்து வயதான சூனியக்காரி எரிக்கப்பட்டாள். அதன் பிறகு ஆதன்மையில் ஷிகாரியும் திருமணம் செய்து கொண்டு இரு வீடுகளிலும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்க மைனா பறவையும் அவர்களுடன் வாழ ஆரம்பித்தது. உங்கள் எதிரிகளுக்கும் அவர்களின் சக்திக்கும் நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. மாறாக உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் தைரியத்தாலும் உங்கள் எதிரிகளின் குறைபாடுகளைக் கண்டறிந்து அவர்களை தோற்கடிக்க வேண்டும். Subscribe my channel.